புனித தோமா, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். உயிர் தாண்டவரை காண்பதற்கு புனித தோமா போட்ட நிபந்தனையால் சந்தேக பேர்வழி என்று பெயர் இவருக்கு சூட்டப்படலாயிற்று. ஆனால் நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்ற விசுவாச அறிக்கை வெளியிட்டதைப் போல வேறு யாரும் அவ்வளவு மனமிட்டு அறிக்கையிடவில்லை. புனித தோமா ஆண்டவரிடம் தனி பற்றுதல் கொண்டிருந்தார். நாமும் அவரோடு செல்வோம், அவரோடு சாவோம் என்று ஆண்டவரோடு மரணத்திலும் இணைந்திருக்க தன்னுடைய துணிவை வெளிப்படுத்தினார். ஆண்டவரின் விண்ணேற்றத்திற்கு பின் உலகெங்கும் சென்று போதியுங்கள் என்னும் அவருடைய கட்டளை ஏற்று போதிக்கச் செல்லுகிறார். புனித தோமா முதலில் கிராங்கனூர் கடற்கரையில் வந்ததாகவும் மலபாரில் 7 ஆலயங்களை எழுப்பினார் எனவும் பின்னர் குமரி கடற்கரை வழியாக சென்னை வந்தடைந்தார் எனவும் படை வீரர்கள் அவரை கொலை செய்ய முயன்ற பொழுது பரங்கி மலையில் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது படை வீரர்களால் ஈட்டியில் குத்தப்பட்டு கொல்லப்பட்டார். மயிலாப்பூர் அடக்கம் செய்யப்பட்டார். புனித தோமாவின் துணிவான விசுவாச வாழ்வு ஆண்டவரை உயிர்த்த கிறிஸ்துவை காண வேண்டும் என்கிற வாஞ்சை, நிச்சயத அறிவிப்பணியிலே தொய்ந்து போகாத ஒரு உற்சாகம், துன்பங்கள் துயரங்கள் இடைஞ்சல் கடந்து வந்த பொழுது நம்பிக்கை இழக்காத பண்பு எங்களில் வளர அருள் தாரும். வாழ்த்துகிறோம்.